மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 23வது நாள் நிறைவின் போது சில திட்டங்களை நிறைவு செய்துள்ளதுடன் மேலும் பல திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். அது தொடர்பான இன்றைய நாளுக்கான அறிக்கை அடுத்து. ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி பயிலுகின்றனர். வறட்சி, நீர் தட்டுப்பாடு, வறுமைக்கு மத்தியில் கல்வி கற்கும் இந்த மாணவர்களுக்கு இன்று வரை தூய்மையான நீரை அருந்துவதற்கான சந்தர்ப்பம் கிட்டவில்லை. இதன் பெறுபேறாக இவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டனர். இதன் பாரதூரத்தை புரிந்த மெலிபன் நிறுவனம் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து இந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு தூய்மையான குடிநீரை வழங்குவதற்காக நீர் வடிகட்டும் உபகரணம் ஒன்றை இன்று வழங்கியது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று இங்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை நாட்டிற்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த தருணத்தில் சிரச ஊடக நிறுவனத்திற்கு எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மெலிபன் பால் கருணை திட்டத்தினூடாக நாம் வாக்குறுதி அளித்த வகையில் ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலை மாணவர்களின் குடிநீர் தேவைக்காக நீர் வடிகட்டல் உபகரணம் ஒன்றை இன்று வழங்கியமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வளவு விரைவில் இதனை செய்வார்கள் என நான் எண்ணவில்லை. இவ்வளவு காலம் முன்னெடுக்கப்படாத ஒன்று இது. இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க இயன்ற போதிலும் அப்பாவி பிள்ளைகள் உயிரிழக்கும் வரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுநீரக நோயினால் சிகிச்சை பெற்று வரும் மக்களின் பயன்பாட்டிற்காக ஹம்பேகமுவ ஆதார வைத்தியசாலையில் நீர் வடிகட்டல் கட்டமைப்பொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சிரச முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டத்தை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். சிரச மற்றும் மெலிபன் அபயதான நிகழ்ச்சியையும் நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலைக்கு நீர் வடிகட்டல் கட்டமைப்பொன்றை வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசேட அவதானம் செலுத்தியிருந்தார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய உடனடியாக செயற்பட்ட இலங்கை கடற்படையினர் சிறுநீரக நோய் ஒழிப்பு, ஜனாதிபதி செயலணி ஆகியன இணைந்து ஹம்பேகமுவ பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களின் தேவைக்காகவும் பாரிய நீர் வடிகட்டல் கட்டமைப்பு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கை கடற்படையும் இந்த திட்டத்துடன் இணைந்து கைகோர்க்கின்றது. ஹம்பேகமுவ கிராம மக்களுக்கு நீர் சுத்திகரிக்கும் இது போன்ற நிலையத்தை நாங்கள் சிரசவுடன் இணைந்து முன்னெடுக்கின்றோம். இதனூடாக சுமார் 850 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன.